ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இல்லை நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கோம், நாங்கள் 50 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஃபார்மேட் ஆஃப் பிஸ்னஸ் நான் சூஸ் பண்ணுறது, அதை பற்றின கிளாஸாவது இருக்க போகுது. அண்ட் அலாங் வித் தட் சில பேங்கிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் நம்ம பார்ப்போம். பேங்க்கில் போய் நம்ம நிறைய அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்கும் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஸோ பேங்க்குக்கு நம்ம போகணுன்னாலே நம்ம என்னென்னலாம் கையில் எடுத்துகிட்டு போனால் the proceedings will be easier அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் கொஞ்சம் டச் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லீகல் entities இந்த வேர்ட் I would like to explain. You as an individual, if you are buying a house, நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பேரில் வாங்கிக்கலாம். If you want to sell it, உங்கள் நேமில் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு செல் பண்ணுவீங்க. சிமிலர்லி உங்கள் நேமில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம், அட் த சேம் டைம் நீங்கள் லோன் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்குது. இதே மாதிரி ஒரு உயிர் இல்லாத ஒரு ப்ராடக்ட்க்கு நான் கொடுக்க போகிறேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் லீகல் என்டிட்டி. ஐ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நான் என்னென்ன ஓன் பண்ணுறேன், என்னென்ன ஓ பண்ணியிருக்கேன்னு இருக்குது. சிமிலர்லி ஒரு நான் லிவிங் திங் இருக்குது, அதுதான் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்க்கு உயிர் இருக்கா, தட் இஸ் செப்பரேட் ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் நமக்கு. அப்போ பார்ட்னர்ஷிப் மேலே அவங்க தனியாக பார்ட்னர்ஷிப் பேரில் நான் அசெட் வாங்க முடியுமா, முடியாதா? ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனியோட பேரில் என்னால் ஒரு அசெட் வாங்க முடியுமா, முடியாதா? ஒரு எல்எல்பி இருக்குது, அதோட பேரில் அசெட் வாங்க முடியுமா, முடியாதா? இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வென் யூ ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹூ யூ ஆர். நான் பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வேறு, பிஸ்னஸ் வேறு. அதில் ஃபஸ்ட் நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும். எப்போ நான் வேறு பிஸ்னஸ் வேறு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ தான் பிஸ்னஸும் ரன் ஆகும், நீங்களும் க்ரோ ஆவீங்க. ரெண்டையும் எப்போ மிக்ஸ் பண்ணாலுமே தட் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ அந்த செப்பரேட் லீகல் என்டிட்டி கான்செப்ட் தான் அடுத்தடுத்த ஸ்டேஜாக அது வந்தது. எப்படி ஃபஸ்ட்டு தனியாக ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதே அதில் ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. சிமிலர்லி பார்ட்னர்ஷிப், அதுலேயும் ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. கம்பெனிஸ், அதுலேயும் ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் சிச்சுவேஷன் என்ன, உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன, இதை மேட்ச் பண்ணி தான் நீங்கள் என்ன ஃபார்மேட் ஆஃப் பிஸ்னஸ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது யூ ஹேவ் டு பிளான். ஸோ ரெகக்னைஸ்ட் பை லா. ஒரு இண்டிவிஜுவலாக லா ரெகக்னைஸ் பண்ணுதா? ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, அவங்க மேலே யாராவது ஒரு த்ரெட் கொடுத்தாலோ இல்லை அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணாலோ த லா வில் ஆன்சர், கரெக்டாக? அட்லீஸ்ட் ஹியர் யூ என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு யாரெல்லாம் நீங்கள் டேர்ம் பண்ணுறீங்களோ தே வில் பி ரெகக்னைஸ்ட் பை லா ஆஸ் அன் இண்டிவிஜுவல். ஒரு தனி பர்சன் மாதிரி, இண்டிவிஜுவல்னு சொல்லக்கூடாது, ஒரு தனி பர்சன் மாதிரி. இண்டிவிஜுவல் வேறு, பர்சன் வேறு. நம்ம இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்தால் ரெண்டும் ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க. ஆஸ் எ செட் ஜார்கன்ஸ், டெக்னிக்கலி, ஃபினான்ஷியலி இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட், பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு தனி மனுஷனை தான் இன்கம் டேக்ஸ்லாம் இண்டிவிஜுவல்னு சொல்லுது, பார்ட்னர்ஷிப்பை பர்சன்னு சொல்லும். சரிங்களா? ஸோ பர்சன் வேறு, இண்டிவிஜுவல் வேறு ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தனி சப்ஜெக்ட்னு பேசுகிறீங்களோ தட் இஸ் கன்சிடர்ட் டு பி செப்பரேட்லி கன்சிடர்ட் பை லா. எந்தெந்த என்டிட்டி அந்த மாதிரி செப்பரேட்லி கன்சிடர்ட் பை லாவோ அதுக்கு ரைட்ஸும் வந்துடும், ஆப்ளிகேஷனும் வந்துடும். இந்த சேருக்கும் டேபிளுக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது, அந்த ஆப்ளிகேஷனும் கிடையாது. பட் எனக்கு ஒரு சில ரைட்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு சில ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சிமிலர்லி இந்த பார்ட்னர்ஷிப் will have. Similarly companies will have. So that is what is separate legal entity. Okay. So as I said, individual வேறு, the one the business is different. இது ரெண்டும் எப்பயும் நம்ம வந்து செப்பரேட்டாக கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் the business will move on. ஆஸ் எ செட் என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குது. நான் தனி ஒருத்தராக பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், கேபிட்டல் நான் தான் போடுவேன், பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் நான் தான் எடுப்பேன், ஃபைன். ப்ராஃபிட்ஸ் வருது நான் தான் எடுத்துப்பேன், லாஸ் வருது நான் தான் ஃபேஸ் பண்ணுவேன். ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கணும் நான் மட்டும்தான் எடுப்பேன், நான் மட்டுமே எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்வியஸ்லி வில் ஹேவ் எம்ப்ளாயீஸ். டிசிஷன் மேக்கிங்கிறது டிஃப்ரெண்ட். நீங்கள் என்ன எம்ப்ளாயியை நீங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கீங்க, ப்ளூ காலர் ஜாப் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உட்கார வச்சுருக்கீங்களா? எல்லா டிசிஷனும் நான் தான் எடுக்கிறேன், நான் தான் கேபிட்டல் ஃபுல்லாக போடுறேன்னா ஐ ஆம் கால்ட் அ சோல் ப்ரொப்ரேட்டர். தனி மனிதனால் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது. என்னோட ஓனர் நான் தான், என்னை யாரும் கொஷின் பண்ண முடியாது. ரைட். நெக்ஸ்ட் இஸ் பார்ட்னர்ஷிப். தனியாக எவ்வளோ தான் ஒருத்தர் கேபிட்டல் போடுவாங்க, ஃபைன். ஆல்ரெடி அவங்கள்ட்ட பேக்கப் இருக்குன்னா தட் இஸ் ஃபைன். இஃப் தே டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் பேக்கப் தென் வாட் தே டூ, 2-3 people join together, we will start a business. ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வரைக்கும் அது ப்ராப்ளம் இருக்காது. பட் பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுறப்ப அப்போ அதை எப்படி நம்ம சேனலைஸ் பண்ணுறது? ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் சோல் ப்ரொப்ரேட்டராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஏன்? நான் என்னையே ஏமாற்ற மாட்டேன். பார்ட்னர்ஷிப்னு வந்துட்டால் ஈவன் தோ இஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் தோ இஃப் யுவர் ரிலேட்டிவ்ஸ் கோ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ பார்ட்னர்ஷிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியான்னு கேட்டால் பார்ட்னர்ஷிப் இஸ் த ஒன்லி லீகல் என்டிட்டி வேர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆப்ஷனல்.
சோல் ப்ராப்பர்ட்டி பண்ணவே மாட்டேன். வை? பிகாஸ் நான் என் மேலே கேஸ் போடவே மாட்டேன். நான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஐயோ நான் பண்ண தப்பு தான் லாஸ் ஆகிடுச்சுங்கிறது ஐ வில் பி கிளியர் வித் தட். பட் பார்ட்னர்ஷிப்னு வரும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருந்த வரைக்கும் ஓகே சார், பட் பார்ட்னர்ஸ் இல்லையா, அவன் பண்ண தப்புக்கு வை ஷுட் ஐ சஃபர்? இஃப் யூ வாண்டட் டு ஃபைல் அ கேஸ்னா யூ ஷுட் பி அ ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அன்ரெஜிஸ்டர்டாக நான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமானா யூ கேன் ஹேவ், பட் யூ வில் நாட் ஹேவ் எனி ரைட்ஸ். உங்களுக்கு ஆப்ளிகேஷன் இருக்கும், ரைட்ஸ் இருக்காது. வாட் டு யூ மீன் பை ஆப்ளிகேஷன்? வாட் டு யூ மீன் பை ரைட்ஸ்? யூ ஆர் நாட் பவுண்டிங் இருக்கும். உங்களுக்குள்ள அந்த பவுண்டிங் இருக்காது. விச் மீன்ஸ் இவர் மேலே நான் கேஸ் போட முடியாது, அவர் என் மேலே கேஸ் போடுவார். இஸ் அ தேர்ட் பார்ட்டி. நான் அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் அவர் வந்து கஸ்டமரோ இல்லை சப்ளையரோ ஹூவர் த பார்ட்டி மே பி, தேர்ட் பார்ட்டி மே ஃபைல் அ கேஸ் அப்பான் மீ. இவங்க வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு கேஸ் போடலாம். பட் நான் அன்ரெஜிஸ்டராக இருந்துட்டு என்னோடய டெட்டாஸ் மேலேயோ என்னோடய கிரெடிட்டாஸ் மேலேயோ இல்லை வித்தின் த பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ என்னால் எந்த லீகல் கேஸும் ஃபைல் பண்ண முடியாது. ஹூ ஆர் யூன்னு கேட்பான், என்ன பதில் சொல்வீங்க? ஐ எம் an unregistered person. You will not have a proper answer. But நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா you will have a proper answer. Once registered அந்த லீகல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துடணும். ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன பண்ணணும்? First you should have a partnership deed. Partnership deedனா என்ன? Who are the persons, who are the individuals, அவங்க பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு யார் யார் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறாங்க. லைக் இப்போ 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா நாட் ஆல் த 4 will have equal amount of money. Not all the 4 will share equal responsibilities, right? Somebody will say I will take care of the accounts perspective, somebody will say I will run the business, somebody will say I will take care of the sales orders. So எந்த பார்ட்னர் எந்த ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே உங்களோட பார்ட்னர்ஷிப் டீட்டில் தெளிவாக இருக்கணும். வாட் இஸ் யுவர் கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோ, உங்கள் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ, எல்லா பார்ட்னர்ஸும் எல்லா பார்ட்னர்ஸும் ஈக்குவல் ஷேரிங் கொடுக்குறீங்களா? இஃப் நாட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், என்ன ரேஷியோ அது கொடுக்கணும். வாட் இஸ் யுவர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ? ஒரு சில சினாரியோவில் கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோவும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் ஒரே மாதிரி இருக்கும். வாட் இஸ் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ? எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்தோ அந்த ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்ணிக்க போகிறேங்கிற ரேஷியோ. நான் நிறைய கேபிட்டல் கொடுத்தேன் அதனால எனக்கு நிறைய ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு கேட்கலாம். பட் இன்னொருத்தர் என்ன சொல்லுவார், நீ கேபிட்டல் நிறையா கொடுத்த பட் ஒர்க் நான் நிறையா பண்ணேன்ல, அப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு கொஸ்டின் அரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கட் டவுன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப் டீடில் எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துடணும். திஸ் இஸ் மை கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோ, திஸ் இஸ் மை ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இதெல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கு. இதில் இஷ்யூ வந்தால் யூ கேன் டேக் த டீட் அண்ட் கோ டு த கோர்ட். டீட்லாம் எதுவுமே போடலைன்னா ஈவன் தோ சம்படி வாண்டட்லி சீட்டட் யூ, யூ வில் நாட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு ஃபைல் த கேஸ் அப்பான் த அதர் பர்சன். ஓகே. பார்ட்னர்ஷிப்பில் பார்க்குற இன்னொரு பெரிய டிமெரிட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லைபிலிட்டி. வாட் யூ மீன் பை லைபிலிட்டி? you should pay it at some point of time. அன்லிமிட்டட் லைபிலிட்டினா நீங்கள் பிஸ்னஸில் பண்ண லாஸை உங்கள் பர்சனல் பேக்கெட்லேருந்து கூட எடுத்து கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும். பிஸ்னஸ் வேறு நான் வேறங்க, பிஸ்னஸில் லாஸ் ஆச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் கேட்க முடியாது. ஃபைன். ஸோ லீகலி ஸ்பீக்கிங் இஃப் யூ ஸ்டார்டட் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஏதாவது ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா யுவர் பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் லயபிள் இஃப் யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் பார்ட்னர்ஷிப் என்டிட்டி. சரிங்களா? அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு வந்தது தான் எல்எல்பி, லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இங்கே இருக்கு இல்லையா எல்எல்பி. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்க டிமெரிட்டை ரிமூவ் பண்ணிட்டு வந்தது தான் எல்எல்பி. இப்போ எல்எல்பி இஸ் சிமிலர் டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். என்னென்ன இருக்கும்? பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, டீட் இருக்கும், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோ, யார் என்னென்ன ஒர்க் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் புதுசாக ஒருத்தர் இருப்பார், தட் பர்சன் இஸ் கால்ட் அஸ் டெசிக்னேட்டட் பார்ட்னர். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு ஹெட் மாதிரி. பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அந்த மாதிரி நான் ஹெட் அப்படிலாம் கிடையாது. பட் எல்எல்பியில் யூ வில் ஹேவ் அ செப்பரேட் ஹெட், தட் ஹெட் இஸ் கால்ட் அஸ் டெசிக்னேட்டட் பார்ட்னர். அது யாருங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணி அந்த டீட்டில் கொடுத்துருக்கணும். வாட் தட் பர்சன் டிசைட்ஸ் வில் மேட்டர் மோஸ்ட் ஹியர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேபிட்டல் நீங்கள் போட்டிருக்கீங்களோ டு தட் எக்ஸ்டென்ட் ஒன்லி யூ வில் ஃபேஸ் த லாஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், பார்ட்னர்ஷிப்பை 5 lakhs போட்டிருக்கீங்க, பட் your loss is 7 lakhs அப்படின்னா 5 lakhs உங்கள் கேபிட்டல்லையும் கொடுத்துடணும், 2 lakhs உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கணும். பட் எல்எல்பியில் 5 lakhs இஸ் யோர் கேபிட்டல், லாஸ் இஸ் 7 lakhsனா பேலன்ஸ் 2 lakhs உங்களை பிடிச்சி கேட்க முடியாது.
கேபிட்டல் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஐ எம் என் எல்எல்பி, யூ கேனாட் டேக் மை பர்சனல் ப்ராப்பர்ட்டி. இது எல்எல்பியில் இருக்க ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். சரிங்களா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். இது எப்படி கவனிக்கிறீங்களோ ப்ராக்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நான் அடுத்து கொண்டு போவேன், அதையும் கவனிச்சுக்கோங்க. என்ன ப்ராப்ளம்னு நான் அங்கே ப்ராக்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்எல்பியோட அடுத்த வெர்ஷன், பார்ட்னர்ஷிப்போட அடுத்த வெர்ஷன் தான் என்னது? எல்எல்பி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ். நான் ஏன் என்னோட லைபிலிட்டியை வந்து எடுத்துக்கணும் பர்சனலாக? எல்எல்பிலையும் பார்த்தீங்கன்னா டிமெரிட்ஸ் இருக்குது. அப்போ இன்னொன்று பார்ட்னர்ஷிப்பில் இருக்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் இத்தனை பேர் தான் இருக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பார்ட்னர்ஷிப்பில். நான் ஒரு 500 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் இருக்கோன்னா அதெல்லாம் இருக்க முடியாது. ஓகே, நம்பரிங்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம் எவ்வளோ அப்படிங்கிறது. கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக நம்பரிங்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் ஃபார்மிங் அ பிகர் குரூப்னா தென் யூ கேன் கோ ஃபார் கம்பெனிஸ். கம்பெனிலே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது, பப்ளிக் கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் என்னென்ன ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களோ தேர் ஆல் பப்ளிக் கம்பெனிஸ். செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, லிஸ்ட் ஆகிருப்பாங்க என்எஸ்சி பிஎஸ்சியில். ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னா நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ப்ரைவேட் கம்பெனியாக இருக்க முடியும், ப்ரைவேட் கம்பெனியில் இருக்க மெம்பர்ஸாக இருக்க முடியும். நாங்கள் 10 பேர் எடுக்கிறது தான் டிசிஷன். நாங்கள் 10 பேர் தான் அந்த ஷேர் கேபிட்டல் போடுவோம், அந்த ப்ராஃபிட்டை நாங்கள் 10 பேர் தான் அந்த கம்பெனிக்காக எடுத்து ரன் பண்ணுவோம். தேர்ட் பார்ட்டி உள்ளே வர முடியாது. எதில்? ப்ரைவேட் கம்பெனிஸில். பப்ளிக் கம்பெனிஸில் மெம்பர்ஸ் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ டாடா கம்பெனி ஷேர் எத்தனை பேர் வச்சுருக்கோன்னா யாருன்னே தெரியாது. யூ டு நாட் நோ என்டையர் ஷேர் ஹோல்டர்ஸ், கரெக்டாக? ஸோ பப்ளிக் கம்பெனிஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. வை? பிகாஸ் மேக்ஸிமம் பீப்புள் இஸ் அன்லிமிட்டட். பட் ப்ரைவேட் கம்பெனிஸில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதை தாண்டி போக முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 1% கம்பெனி. எனக்கு கம்பெனியில் இருக்க பெனிஃபிட் பிடிச்சிருக்கு. என்ன பெனிஃபிட் பிடிச்சிருக்கு? லைபிலிட்டி லிமிட்டட். எத்தனை ரூபாய்க்கு நான் ஷேர் கொடுத்துருக்கேனோ அவ்வளோதான் நீங்கள் என்கிட்ட திருப்பி வாங்க முடியும். அதை தாண்டி என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த 1 lakh லாஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே கம்பெனியில் லாஸ் ஆச்சுன்னா யூ கேனாட் கம் அண்ட் புல் மை காலர், கரெக்டாக? கம்பெனியில். ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்களே, நான் தனியாக நான் ரன் பண்ணணும். ஆனால் தனியாக ரன் பண்ணால் எனக்கு என்ன டிமெரிட் இருக்குது? லைபிலிட்டி. லாஸ் வந்தால் என் பேக்கெட்லேருந்து நீங்கள் காசு எடுக்கிறீங்க. நான் தனியாகவும் இருக்கணும், நான் என் காசையும் கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு காம்பினேஷன் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் OPC. 1% கம்பெனி. ஐ எம் அன் இண்டிவிஜுவல், ஐ ரன் அ பிஸ்னஸ். ஆனால் எனக்கு என்ன ப்ராப்ளம்? என்னோட பர்சனல் ஃபினான்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இந்த டிமெரிட்லேருந்து நான் வெளியே வரணும். பட் எனக்கு பார்ட்னர்ஸ் வச்சுக்கவோ இல்லை மற்ற பீப்புளோட சேர்ந்து கம்பெனி வச்சுக்கவோ எனக்கு பிடிக்கல. ஒரு சிலர்லாம் 1 man ஆர்மின்னு இருப்பாங்க, நான் மட்டும் தான் எல்லாம் செய்வேன். ஸோ அந்த மாதிரியும் நான் இருக்கணும். அட் த சேம் டைம் எனக்கு லாஸஸும் நான் வந்து பேர் பண்ணிக்க விரும்பலை அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் OPC. 1% கம்பெனி. ஸோ இண்டிவிஜுவலில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே OPCயில் இருக்கும். இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு என்ன இருக்காது? லயபிலிட்டி இருக்காது. கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்சால்வெண்ட் ஆயிடுச்சு. டு பி டெக்னிக்கலி கால்ட் அஸ் இன்சால்வன்சி. ஸோ இன்சால்வெண்ட் ஆயிடுச்சுன்னா வாட் எவர் த திங் யூ ஹேவ் கிவன். ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய குரூப்ஸ் இருக்குப்பா. செல்ஃப் ஹெல்ப் குரூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுய உதவிக்குழு. மோஸ்ட்லி ஃபீமேல் இருப்பாங்க, 10 to 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. லைக் தே வில் கலெக்ட் மணி. அந்த மந்த் யாருக்கு தேவையோ லோன் ஃபினான்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி தான். இதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ட்ரஸ்ட் யூ நோ ரைட், டொனேஷன்ஸ், ஏதாவது பப்ளிக் அப்ஜெக்டிவ்க்கு, சேரிட்டிக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு ரன் ஆகிட்டு இருக்கிறது தான் ட்ரஸ்ட் எல்லாமே. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா லைக் அதுக்கு என்னென்ன ஃபார்மேட்ஸ் தேவையோ அது மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப் பற்றியோ இல்லை ட்ரஸ்ட்டை பற்றியோ பெருசாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது. வை? பிகாஸ் ப்ராஃபிட் மோட்டிவோட தானே எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ எய்தர் ப்ரொப்ரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், கம்பெனி, OPC. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான் நம்ம டீப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். பட் ஃப்ரம் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு நோட். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் மேஜரானு பார்த்தா இதெல்லாம் தான்ப்பா. ரெஜிஸ்ட்ரேஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் சோல் ப்ரொப்ரேட்டர். இப்போ என்னோட ப்ரொஃபைலில் சம்படி ஆஸ் மீ, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ்னு போட்டிருக்கீங்க, GST ப்ராக்டிஸ்னு போட்டிருக்கீங்க. லைக் அதில் ஒரு சில டவுட்ஸ்லாம் ஒருத்தவங்க கேட்டாங்க. இப்போ நான் ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேனா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு? எங்கேயுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. ஃபைன், என்னோட கிளைண்ட்ஸே 100 பேர் தான். அதை வச்சு நான் போய் என்னத்தை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது? ஐ டென்ட். ரூலில் இருக்கா அப்படின்னா ரூலில் இருக்குது. வென் த டேர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ். எப்போ எனக்கு அவன் சொல்லியிருக்க ப்ரிஸ்கிரைப்டு டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி வென் இட் இஸ் ஆஃப்
சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப். நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஸோ இப்போ அவன் சொல்லியிருக்க ப்ரிஸ்கிரைப்டு டேர்ன் ஓவர் கம்மியாக தான் நமக்கு இன்கம் வந்துட்டுருக்குன்னா அது வரைக்கும் நோ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ரெக்வயர்ட் when it comes to sole proprietorship. Partnership, as I said, it may be registered, it may be unregistered, but எது safer side? Registered. உங்கள் மேலே தப்பே இல்லைனாலுமே you will not be able to fight when you are unregistered. ஸோ அந்த பிரச்சனை நமக்கு வேணாங்கிறதுக்காக we always prefer to go for registered partnership firm. Next is company, it is mandatory to be registered. சரிங்களா? ஒரு கம்பெனி நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்கனால் அந்த டேர்ம் வந்துடுச்சுனாலே that should be registered only. Registration should be done under MCA, Ministry of Corporate Affairs சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே நீங்கள் மேண்டேட்டரியாக ரெஜிஸ்டர் பண்ணி அவள் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறானோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபைன். OPC அதுக்குமே மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் தேர் அண்டர் MCA. சரிங்களா? நேம் ஆஃப் என்டிட்டி, என் பேர் காவியா, அப்போ இன்னொருத்தவங்க காவியான்னு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியுமா? என் பேர் திவ்யா, திவ்யான்னு இன்னொருத்தவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நோ. நேம் ஆஃப் சாய்ஸஸ் பர்சனல், நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம், எந்த அப்ரூவலும் தேவை கிடையாது டில் வென் யூ ஆர் அன்ரெஜிஸ்டர்ட். நான் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பேரில் வேணாலும் நீங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன நேமாலும் யூஸ் பண்ணலாம் டில் அந்த ப்ரிஸ்கிரைப் லிமிட் வரைக்கும். சரிங்களா? எந்த ஒரு அப்ரூவலும் தேவை கிடையாது. பட் கம்பெனிஸ்னு போயிட்டாலே நேம் இஸ் மேண்டேட்ரி. ஆல்ரெடி ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி இருக்குது, அதே நேமில் நான் இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ண முடியுமானா த ஆன்சர் இஸ் நோ. அந்த கம்பெனிஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பான். இந்த பேர் உனக்கு கொடுக்கலன்னா வேறு என்ன பேர் கொடுக்கணும் உனக்குன்னு கீழே கொடுத்துருன்னு சொல்லிடுவாங்க. ஸோ வாட் கம்பெனி இஸ் நாட் ஆல்ரெடி தேர் அந்த நேமில் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி யூ கே நாட் ஹாவ் நேம் லைக் ஏதோ ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணியோ இல்லை கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணியோ உங்களோட கம்பெனி நேம் இருக்கக்கூடாது. ஏதோ உங்களுக்கு பிடிச்ச நேம் இல்லை ஏதாவது ஒரு யூனிக்காக யோசிச்சு வைக்கிறீங்க அதெல்லாமே இருக்கலாம். பட் எந்த ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணி உங்கள் கம்பெனி நேம் இருக்கக்கூடாது. லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த என்டிட்டி, இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் நாட் அ லீகல் இண்டிவிஜுவல் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் வந்து தனி லீகல் என்டிட்டி கிடையாது. என்னோட பிஸ்னஸ் நான் மட்டும் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு தனி என்டிட்டியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பார்ட்னர்ஷிப்புமே தட் டசன்ட் ஹாவ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஏன்? பார்ட்னர்ஷிப்பில் லாஸ் ஆச்சுன்னா என்ன சொன்னேன்? என்னோட பாக்கெட்லேருந்து நான் மணி கொடுக்கணும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இஃப் யூ ஆர் ஃபேஸிங் அ லாஸ் அண்ட் யூ ஆர் டேக்கிங் யோர் பர்சனல் மணி தட் இஸ் நாட் கன்சிடர் டு பி அ செப்பரேட் லீகல் என்டிட்டி. லாஸ் ஆனாலுமே ஐ டோன்ட் கேர் அப்படின்னு எந்தெந்த ஃபார்மேட்ஸ் இருக்கோ தட் இஸ் கன்சிடர் டு பி அ செப்பரேட் லீகல் என்டிட்டி. கம்பெனிஸ் ஓபிசிக்கு செப்பரேட் லீகல் என்டிட்டி உண்டு, பட் சோல் ப்ரொப்ரேட்டருக்கும் பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது. பை பிகாஸ் இஃப் ஐ ஃபேஸ் அ லாஸ் ஐ ஹேவ் டு டேக் மை பர்சனல் மணி. நெக்ஸ்ட் மெம்பர்ஸ் லைபிலிட்டி. சொன்ன மாதிரி அன்லிமிட்டட் லைபிலிட்டி அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த லைபிலிட்டிஸ் ஆஃப் த ப்ரொப்ரேட்டர்ஷிப். என்ன எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் என்ன லாஸ் ஆனாலும் அது எல்லாத்தையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இஃப் ஐ டோன்ட் ஹேவ் ஐ ஹேவ் டு டேக் இட் ஃப்ரம் மை பர்சனல் பாக்கெட். எதில்? ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில். இதே பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அதுவும் சிமிலர் சுச்சுவேஷன் தான். I have to take from my own personal pocket. But இங்கே shareholders will have a separate limited liability. ஸோ இங்கே டெர்மினாலஜியே வேறு இருக்கும். இங்கே ப்ரொப்ரேட்டர்னு சொல்லுவோம், இங்கே பார்ட்னர்னு சொல்லுவோம், அவன் ஷேர் ஹோல்டர் தமிழில் பங்குதாரர். கரெக்டாக? ஸோ டு வாட் எக்ஸ்டென்ட் ஐ ஹோல்ட் மை ஷேர் அது வரைக்கும் தான் என்னோட லைபிலிட்டி இருக்கும். If I hold share to the value of 5 lakhs, I am responsible only for the 5 lakhs. Not a single penny beyond that. அந்த 5 lakhs மேலே நீங்கள் என்கிட்ட ₹1 கூட வாங்க முடியாது. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வில் ஹாவ் அ லிமிட்டட் லைபிலிட்டி. இங்கே டைரக்டர் அண்ட் நாமினின்னு 2 பேர் இருப்பாங்க. டைரக்டர் வில் ஹாவ் அ லிமிட்டட் லைபிலிட்டி. பட் அவரை தவிர வேறு யாராவது ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கிளியராக கொடுத்துடணும், என்னோட அக்ரிமெண்ட்டில் கொடுத்துடணும். when it comes to OPC இங்கே இருக்கிறதுலே ஓபிசிக்கு தான் அதிக லீகல் கம்ப்ளைன்சஸ் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஒரே ஆள் தான். ஒரு ஆளுக்கு மேலே போச்சுனாலே பார்ட்னர்ஷிப் தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் ரன் பண்ணுறோம்லாம் சொல்ல முடியாது. சோல் ப்ரொப்ரேட்டர் இஸ் ஒன்லி a single person. ஃபைன். 1 personக்கு மேலே போயிடுச்சுனாலே you should go for partnership only. எத்தனை பேர் வரைக்கும் மேக்ஸிமம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம்? 50 வரைக்கும் நீங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். அது பார்ட்னர்ஷிப் ஆக்ட்னு தனியாக இருக்குது, அதில் சொல்லலை. கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. கம்பெனிஸ் ஆக்டில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா மேக்ஸிமம் 50 மெம்பர்ஸ் மேலே உங்கள் பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடாது.
50 வரைக்கும் இருக்கலாம். 50க்கு மேலே 51 போயிடுச்சுன்னா கன்வெர்ட் யுவர் செல்ஃப் டு அ கம்பெனின்னு சொல்லிடுறான். ஃபைன். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க்கு மேக்ஸிமம் மினிமம் 2. நான் ஒரு ஆள் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாமா? அது பார்ட்னர்ஷிப்பே கிடையாது. ஃபைன். ஸோ மினிமம் 2 person, மேக்ஸிமம் 50 when it comes to partnership. Companiesல as I said, you have a private company as well as public company. Private company is going to be a very small number of people. Minimum பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர், மேக்ஸிமம் 200 members வரைக்கும் இருக்கலாம் உங்களோட ப்ரைவேட் கம்பெனியில். 200க்கு மேலே போச்சுன்னா you have to convert yourself to a public company. பப்ளிக் கம்பெனியில் மினிமம் 7, மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது, எத்தனை பேர் வேணாலும் இருப்பாங்க. ஃபைன். நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுற எல்லா கம்பெனிஸுமே எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா நம்மளால்? அன்லிமிட்டட். ஆமாம், எல்லாம் பப்ளிக் கம்பெனி தான். அது பப்ளிக் கம்பெனியோட ஷேர் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், தட்ஸ் இட். ஃபைன். ஓபிசியில் ஒரே ஆள் தான், எவ்வளோ ஷேர்ஸ் இருந்தாலுமே அவன் ஒரு ஆள் தான் பொறுப்பு. ஃபைன். ஓபிசியில் நாமினி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்டரி. ஓகே. மற்ற எதுலேயுமே நாமினி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி. பட் ஓபிசின்னு வரும்போது யூ ஹாவ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி இல்லையா? ஸோ ஆஃப்டர் யூ இதில் யார் டேக் ஓவர் பண்ண போகிறா அப்படின்னு யூ ஹாவ் டு ஃபில் அ நாமினி ஃபார்ம் மேண்டேட்டரிலி. ஸோ அதுதான் இங்கே ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி. இது நான் ட்ரான்ஸ்ஃபரபிள். நான் சோல் ப்ரொப்ரேட்டர், எனக்கு அப்புறம் என்ன ஆனாலும் அது யாரும் வந்து கொஷின் பண்ண முடியாது. வை? பிகாஸ் ஐ எம் நாட் அ லீகல் என்டிட்டி. பார்ட்னர்ஷிப்லேயும் அதே தான், ஐ எம் நாட் அ லீகல் என்டிட்டி. கம்பெனிஸில் ஓனர்ஷிப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு அந்த ஷேர் பிடிக்கல, சேல் பண்ணிவிடுவேன். அப்போ இன்னொருத்தர் வாங்கிட்டாங்கன்னா ஓனர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. பெருசாக முன்னாடி ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, இப்போது எல்லாத்தையும் டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாகவும் ட்ரேட் பண்ணுறோம். ட்ரேடிங்க்கு நிறைய என்ன வந்துருச்சு, ஆப்ஸே வந்துருச்சு, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸே வந்துருச்சு. ஸோ ட்ரேடிங் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் த ஓனர். நீங்கள் மட்டும் கிடையாது, யூ ஆர் ஒன் அமாங் த ஓனர்ஸ். ஸோ ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நடக்கும் கம்பெனிஸில். ஓபிஸ்லேயும் ஓனர்ஷிப் வில் பி ட்ரான்ஸ்ஃபர். பட் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இங்கே நாமினிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே கம்பெனியில் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது யூ வில் நாட் நோ. வை? பிகாஸ் அன்லிமிட்டட் மேக்ஸிமம். யாருக்கு போகுது வி டு நாட் நோ, நமக்கு அது தேவையும் கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இட் வில் கோ டு நாமினி ஸ்ட்ரைட் அவே. ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல எந்த ஃபார்ம் ஆஃப் என்டிட்டி வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு தோணுது நீங்கள் ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா? ஓபிசி. வேறு என்னம்மா? எல்எல்பி. இந்த ஆன்சருக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஓகே. வேறு மற்றதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குல்ல, அது ரெண்டு தான் ஜாலியாக இருக்குது. இதுக்கு ஆப்பு எங்கே வைக்கிறாங்கன்னா அடுத்து ஆனுவல் ஃபைலிங்கில் வைக்கிறாங்க. ஓகே. ஆர்ஓசிஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இப்போது 3 மெயின் பாடிஸ் இருக்குது. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்னு சொல்லுவாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, தே டேக் கேர் ஆஃப் யோர் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங். அதெல்லாம் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ், தே டேக் கேர் ஆஃப் யோர் காஸ்டிங் பர்ஸ்பெக்டிவ். இது ரெண்டும் இல்லாமல் கம்பெனி செக்ரட்டரிஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தே டேக் கேர் ஆஃப் திஸ் ஆர்ஓசி அண்ட் எம்சிஏ ஒர்க்ஸ். ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து அதில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை போர்ட் மெம்பர்ஸ் இருக்கணும், எத்தனை மீட்டிங்ஸ் ஒரு கம்பெனியில் நடந்திருக்கணும், அந்த மீட்டிங்கோட டேட்டாஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது, இது எல்லாமே தே வில் டேக் கேர். எப்படி ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி ரன் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் அது எப்படி போகுது, இயர்லி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் எப்போ பே பண்ணணும்ப்பா, ஏதாவது ஐடியா இருக்கா? எப்போ பே பண்ணுவீங்க இன்கம் டேக்ஸ்? என்னப்பா? நான் இன்கம் ஸ்லாபை கேட்கல, டியூரேஷன் கேட்குறேன். ஹாஃப் இயர்லியில் பே பண்ணுவீங்களா? இயர்லி ஒன்ஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம். பே பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்கம்மை பொறுத்து முன்னாடியே அட்வான்ஸ் டேக்ஸ் அந்த மாதிரிலாம் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணுவோம். பட் இயர்லி ஒன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஃபைல் பண்ணணும், கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் கொடுத்து ஃபைல் பண்ணுவீங்க. இது இல்லாமல் இந்த ஆர்ஓசி பண்ணுற வேலையால் தான் அவர் சொன்ன எல்எல்பிலையும் ஓபிசிலையும் ப்ராப்ளம். ஃபைன். ஸோ இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண பேட்ச்லாம் ஒருத்தங்க வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் எல்எல்பி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், நீங்கள் வந்து கைட் பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஆன்சர் நோ. நான் அதுக்காக தான் நான் போன கிளாஸில் இதை இன்க்ளூட் பண்ணல, இது அது பர்டிகுலராகவே இதை இன்க்ளூட் பண்ணேன். ரீசன் இஸ் தேர் கேபிட்டல். அவங்க பிஸ்னஸ் பிளான் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. தேர் கேபிட்டல் வாஸ் 50,000. 50,000 வச்சுட்டு இந்த ஆர்ஓசி ஒர்க்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஃபைலிங் ஃபீஸே எனக்கு 25,000 ஆகும்.
அப்படி இருக்கிறப்போ இந்த எல்எல்பி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் எனக்கு ஜாலி, ஆனால் அவங்க பாவம் இல்லையா? ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது எல்எல்பி ஓபிசி பக்கம் போகவே கூடாது. ஃபைன். உங்கள் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் நீங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்எல்பி ஓபிசிலாம் எப்போ போகணுன்னா ஒரு க்ரோத் பார்த்துட்டு பார்ட்னர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஓகே ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துருச்சுன்னா அப்புறம் எல்எல்பி போங்க. அதே மாதிரி கம்பெனியாக ஃபார்ம் ஆகுங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்தால் தனியாக ஓபிசி போங்க. ஸ்டார்டிங்கில் ஓபிசிலையும் எல்எல்பிலையும் இருக்க தியரிட்டிக்கல் பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு ப்ளீஸ் டு நாட் ஸ்டார்ட் அன் எல்எல்பி ஆர் ஓபிசி. ஃபைன். ஒய்? பிகாஸ் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லேயே யூ ஹாவ் என் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸஸ். இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர்ஷிப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் கம்மி. மேண்டேட்ரி ஐடி ஃபைல் பண்ணணுமா? ஃபைல் பண்ணணும், பட் அது வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். பட் when it comes to எல்எல்பி ஆர் ஓபிசி the complaints is what you have. இதுக்கே நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியரா? ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா எல்எல்பி அண்ட் ஓபிசி ஆர் நாட் ரெக்கமெண்டட். தியரிட்டிக்கலாக இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் when you start with partnership ஆர் இன்னொரு பெரிய குரூப்பாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் வித் அ ப்ரைவேட் கம்பெனி. அதுக்கப்புறம் அதை பில்ட் பண்ணுங்கள். தென் யூ வில் நோ த இன்ட்ரிகசிஸ். அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் டு டிசைட். ஸோ ஸ்டார்டிங்கே எல்எல்பியோ இல்லை ஓபிசியோ தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டை வச்சு மட்டும் போகக்கூடாது. ஓகே. ஐடிஆர் இஸ் நத்திங் பட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். நீங்கள் சொன்ன மாதிரி 12 lakhs மேலே போனால் பே பண்ணும் இல்லையா? டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டோட்டல் இன்கம். அதை விட கம்மியாச்சுன்னா சோல் ப்ரொப்ரைட்டர் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கூட இங்கேயும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஓகே. மேண்டேட்டரி irrespective ஆஃப் டோட்டல் இன்கம். பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஆர்ஓசி நாட் ரெக்கவர்டுன்னு போட்டிருக்கேனோ அதெல்லாம் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாகும்னு அர்த்தம். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஃபைலிங் உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போகும். ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் கம்பெனி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், டேர்ன் ஓவரே இல்லைப்பா, எனக்கு எதுக்குப்பா இவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கே we have to pay certain amounts. அப்படி இருக்கப்போ irrespective of your turnover you should mandatorily file those forms, so you have to pay certain fees. ஆனால் ஐடிஆரை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் ப்ரொப்ரேட்டரோ வாட் இஸ் யோர் இன்கம், அந்த இன்கம்மை பேஸ் பண்ணி தான் வாட் யூ ஆர் கோயிங் டு பே அது இருக்க போகுது. பட் when it comes to கம்பெனியோ ஓபிசி அந்த மாதிரி கிடையாது. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணி தான் ஆகணும். இஃப் இன்கேஸ் நான் சப்மிட் பண்ணலன்னா என்ன ஆகும்? எப்போயோ ஒரு இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி நோட்டீஸ் வரும் இல்லையா? அப்போ எக்ஸாபரண்டாகவும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு என்ன ஃபார்மில் நீங்கள் உள்ளே போகிறீங்களோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி உள்ளே வருது, எப்படி வெளியே போகிறது, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஃபார்மேட்டை சூஸ் பண்ணுமே தவிர ஜஸ்ட் ஏதோ ஒரு நாலேஜ் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஃபைன். ஸோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ மேண்டேட்டரி? இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கனாலே ஜிஎஸ்டிங்கிறது பை டிஃபால்ட் வந்துடுது. கரெக்டாக? எல்லாருமே ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணுமா? பிஸ்னஸ் பண்ணணுனாலே நான் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுமா? எத்தனை பேர் எஸ் சொல்கிறீங்க, எத்தனை பேர் நோ சொல்கிறீங்க? பியோர் அக்ரி ப்ராடக்ட்ஸ்னால் தேவையில்லை, மற்ற எல்லாத்துக்குமே தேவைப்படும்னா டிபெண்ட்ஸ் ஆன் சர்டன் க்ரைட்டீரியாஸ். 15 criteria மேலே இருக்குது. இப்போதைக்கு பேஸ் மட்டும் தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் 4 criteria we are going to discuss. First criteria is going to be about your turnover. நீங்கள் குட்ஸை வச்சு உங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க, யூ ஆர் கோயிங் டு டூ அ பிஸ்னஸ் அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் டேர்ன் ஓவர் வந்து 40 lakhs மேலே போனால் தான் நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே வரணும். அப்போ ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். அது வரைக்கும் பணம் தேவை கிடையாது. சரியா? இதே நீங்கள் சர்வீஸ் பீப்புளாக இருக்கீங்கன்னா 20 lakhs. ஏன் சர்வீஸ் மட்டும் கம்மி, குட்ஸுக்கு ஜாஸ்தி? அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தி, அதுக்கு ரொட்டேஷனும் ஜாஸ்தி. இப்போது ஒரு குட்ஸை ஒரு டேபிள் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணோம்னா அதுக்கு பேக்ரவுண்ட் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி நிறைய இருக்கும். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். கரெக்டாக? ஒரு லேப்டாப், ஒரு சேரு, மிஞ்சி போனால் ஒரு கேல்குலேட்டர். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இது மாதிரி எப்போயுமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும் இந்த டர்ன் ஓவர் க்ரைட்டீரியாஸ். டேர்ன் ஓவர் மட்டும் கிடையாது, என்ன சீலிங்னாலுமே சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா குட்ஸை விட கம்மியான ஒரு சீலிங் தான் இருக்கும். சரியா? ஸோ டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர் ஸ்டேட் டாக்ஸபிள் சேல். இன்டர் ஸ்டேட்னா இன்டர் காலேஜ் காம்படிஷன், இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ட்ரா காலேஜ்னா என்ன, இன்டர் காலேஜ்னா என்ன? இன்ட்ரா காலேஜ்னால் காலேஜ்குள்ளேயே வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இன்டர் காலேஜ்னால்
ஒரு காலேஜ்க்கு இன்னொரு காலேஜுக்கும். அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் டேக்ஸபிள் சேல் வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. சப்ளை தான் சொல்லணும் டெக்னிக்கலி, பட் சப்ளைனா அதுக்கான டெஃபினேஷன் நாங்கள் கொடுக்கணும், அது ரொம்ப டீப்பராக போகும். ஸோ நாங்கள் சேல்னு மட்டும் கொடுத்துருக்கேன். சேல் வேறு சப்ளை வேறு, பட் தெரியணுங்கிறதுக்காக நான் சேல்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ்நாட்டை தவிர வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே தான் என்னோட சேல் இருக்க போகுதுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிராவுக்கு சேல் பண்ணுறீங்க, உங்கள் டேர்ன் ஓவர் வந்து ஒரு 1 lakh தான், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? டெஃபினட்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னோட டேர்ன் ஓவர் கம்மியாக இருக்கேன், நான் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்கக்கூடாது. ஸோ இன்டர்ஸ்டேட் சேல்னு வந்துட்டாலே ஈவன் ஒரு 1 rupee போயிட்டாலுமே யூ ஹவ் டு கோ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்லி. ஓகே. அடுத்து என்ஆர்ஐ. நான் ஒரு நான் ரெசிடென்ட் டேக்ஸ் இந்தியன், நான் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணாலே ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணணும். எனக்கு இந்த டேர்ன் ஓவர் க்ரைட்டீரியாவோ இல்லை வேறு எந்த க்ரைட்டீரியாவோ அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஹூ ஆர் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்? அமேசான் செல்லர்ஸா இல்லை அமேசானா? அமேசான் இஸ் த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். இப்போ அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க? அமேசானில் இருக்க செல்லர்கிட்ட வாங்குறீங்க. செல்லர் ஜிஎஸ்டி பே பண்ணுவான். அதுக்கு பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார்? அவன் தான் பே பண்ணணும் இல்லையா? ஸோ அவன் என்ன பண்ணிவிடுவானா, அவன் தனியாக இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருங்கிற ஹெட்டிங்கில் போய் அவன் தனியாக ரெஜிஸ்டர் பண்ணிப்பான் அவனை. இட் மே பி அன் அமேசான், இட் மே பி ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, சொமேட்டோ, எல்லாமே அதே கேஸ் தான். They are all e-commerce operators. Buyers and sellers use them as a platform. So they are actually an e-commerce operators. So இவங்க பையரும் சாரி இங்கே செல்லர்ஸ் பையர்ஸ் எப்படி இங்கே கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்களோ they will pay tax. அதே மாதிரி அவன் தனியாக பே பண்ணணும். So they should register themselves as e-commerce operators. இது ஜிஎஸ்டி வந்து புதுசில் வந்து நிறைய இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ஏன் அப்படின்னா கிரெடிட் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒரு இன்கம்ப்ளீட் நாலேஜ் என்ன பண்ணிவிடுவாங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் இந்த இயர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலை, உங்களோட இன்கம் கம்மியாக இருக்குன்னா உங்களை ஒன்றும் கொஸ்டின் பண்ண மாட்டான். இன்கம் ஜாஸ்தியாக இருந்தால் நோட்டீஸ் வந்துடும். பட் இன்கம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாமையும் இருக்கலாம். ஒவ்வொரு இயரும் பட்ஜெட் வரும் இல்லையா? பட்ஜெட்டில் என்ன வரும், இத்தனை லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் தேவையில்லை, இத்தனைக்கு மேலே தான் டேக்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க. அது இன்கம் டேக்ஸ் ஆக்டில். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 0 டேர்ன் ஓவர்னாலும் அந்த மந்த்துக்கு நீங்கள் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். நில் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லை, நான் பர்ச்சேஸும் பண்ணல சேலும் பண்ணல, பட் ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கணும். பண்ணலை அப்படின்னா பர் டேக்கு 20 rupees கால்குலேட் பண்ணுவாங்க. அது 3 months மேலே போச்சுன்னா பர் டேக்கு 100 கன்வெர்ட் ஆகும். அப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி மறந்துட்டிங்கன்னா எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு நோட்டீஸ் வருதோ அந்த டே வரைக்கும் பர் டேக்கு 100ன்னு கால்குலேட் ஆகிட்டு போயிட்டுரும். ஸோ நீங்கள் எப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணாலும் எந்த டேட்டில் பண்ணுறீங்களோ அடுத்த மந்த் 11th போய் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் உட்காந்து என்ன பண்ணிடணும், நில் ரிட்டர்ன் ஆகுதும் நீங்கள் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ மந்த்லியும் இருக்குது, குவார்ட்டர்லியும் இருக்குது. 1 and 3B. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கேன், என்னோட டேர்ன் ஓவர் வந்து 5 crores கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் குவார்ட்டர்லி போய்க்கலாம். 5 crores மேலே போகுதுனா தான் யூ ஹேவ் டு கோ ஃபார் மந்த்லி மேண்டேட்டரி. சரியா? அடுத்து ஆனுவல் ஃபைலிங். ஜிஎஸ்டி வந்த புதுசில் ஆனுவல் ஃபைலிங் வாஸ் மேண்டேட்டரி. ஆடிட்டர் சைன் பண்ணணும். ஆனால் இப்போ ஆடிட்டர் சைன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஃபார்ம் ஃபைல் பண்ணால் போதும். ஆனுவல் ஃபைலிங்கில் என்ன இருக்குன்னா மந்த்லி அவங்க பர்ச்சேஸ் என்ன, சேல் என்ன, அதோட கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் இருக்கும், அதை அவங்க ஃபைல் பண்ணணும். இது ஆனுவல் ஃபைலிங் பண்ணிடுவோம். நான் ஜிஎஸ்டியை க்ளோஸ் பண்ணுறேன், நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அதை கண்டிப்பாக மந்த்லி ஃபைல் பண்ணணும்னு. ஆனால் நான் எதுக்காக நான் ஜிஎஸ்டி எடுத்தேனோ அதில் பர்பஸ் வந்து எனக்கு வந்து சூட் ஆகலை, எனக்கு வேண்டாம் இது போதும்னா நீங்கள் ஃபைனல் ரிட்டர்ன் மேண்டேட்டரியாக ஃபைல் பண்ணணும். ஃபைனல் ரிட்டர்னில் என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணுவீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க பிஸ்னஸில், ஸ்டாக் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குது, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் என்னென்ன இருக்குது, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க, எவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸோட சம்மரியும் கொடுத்து அந்த ரிட்டர்னை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரீ ஆகிக்கலாம். இஃப் நாட் அந்த இன்ட்ரெஸ்ட் சொன்னேன் இல்லையா, அது கால்குலேட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. அப்போ ஜிஎஸ்டியில் மொத்தமே 4 ஃபார்ம் தானான்னு கேட்டால் கிடையாது, அதில் இன்னும் 20 ஃபார்ம்ஸ்க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால் மட்டும் இது சொல்லியிருக்கேன். காட் இட்? ஸோ இன்கம் டேக்ஸை விட கொஞ்சம் குவைட் ஸ்கேரி இஸ் யோர் ஜிஎஸ்டி. ஸோ
ஸோ ஜிஎஸ்டி ரெஜிம்குள்ளே வரணும் அப்படின்னா யோசிச்சுட்டு வாங்க. பட் இப்போ இருக்க மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் அண்ட் சேல் தான் போகிறோம். இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து அமேசான்லையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லையோ வரணும்னா மேண்டட்டரியாக ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த 40 lakhs டர்ன் ஓவர்லாம் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் அமேசான் கிட்ட போய் நான் மாதிரி ப்ராடக்ட் வச்சுருக்கேன், நான் உங்ககிட்ட சேல் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்லுவான், ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டுவான்னு சொல்லுவான். பட் அது ஜிஎஸ்டி ஆக்டில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பட் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் அது இருக்குங்கிறதுனால இஃப் யூ ஆர் சூஸிங் எனி ஆஃப் த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் மேண்டட்டரியாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், குவார்ட்டர்லி ஃபைலிங் போயிடணும். எதுக்கு மந்த்லி ஃபைல் பண்ணிகிட்ருக்கீங்க? 5 crores வரைக்கும் தான் எனக்கு வந்து டர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக என்ன பண்ணிக்கலாம், குவார்ட்டர்லி ஃபைலிங் போயிடுங்க. தட் வில் பி சூட்டபிள் ஃபார் யூ. உங்களுக்கு இந்த ஆன்லைனில் அந்த பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு, ப்ளஸ் இந்த க்ரைட்டீரியாஸும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். காட் இட்? ஓகே. எந்த பிஸ்னஸ் என்டிட்டியை நான் சூஸ் பண்ணுறது? ஆஸ் ஐ செட் earlier, உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னது, உங்களோட அப்ஜெக்டிவ் என்னது, அதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கணும், உங்களோட சாய்ஸ் ஆஃப் சூஸிங் த என்டிட்டி இருக்கணும். எனக்கு வந்து என்னோட டிசிஷன்ஸ் எடுக்கிறது தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர்லாம் அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்க ரிஸ்க் எடுக்கவும் ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளெலாம் ப்ரொப்ரைட்டர்ஷிப் போயிடலாம். இல்லை ஐ நீட் அ கம்பெனி, எதுக்கு எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை லாஸை ஷேர் பண்ணிக்கிறதோ இல்லை கேபிட்டல் ஷேர் பண்ணுறதுக்கோ என்னால் ஃபுல்லாக முடியல. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் பார்ட்னர்ஷிப். கம்பெனிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி லைபிலிட்டி கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் வந்து கம்பெனிஸ் போகலாம். அடுத்து ஃபண்டிங் ரிசோர்ஸ். உங்ககிட்ட ஓன் ஃபண்ட்ஸ் இருக்குது. நான் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் போய் பேங்க்கில் போய் ஒரு லோன் அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஒரு கம்பெனி போய் லோன் அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக? கம்பெனின்னு ஒரு ரெஜிஸ்டர்ட் நேமில் நீங்கள் போகும்போது த ரெகக்னேஷன் வில் பி ஹையர். ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் கம்பெனி. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன நீங்கள் பார்க்கணும். சரியா? டேக்ஸ் கன்சிடரேஷன்ஸ். ஆஸ் ஐ செட், எல்எல்பி ஓபிசி போனீங்கன்னா உங்கள் டேர்ன் ஓவருக்கு ஈக்குவலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்கிறேன் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸஸ் இருக்கும். ஸோ டு அவாய்ட் தட் வாட் யூ ஷுட் டூ, பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு யூ கேன் கோ ஃபார் எல்எல்பிஸ் அண்ட் ஓபிசிஸ். ஓகே. ஈஸ் ஆஃப் ஃபார்மேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். எனக்கு இந்த எல்எல்பிஸ் அண்ட் ஓபிசியில் ப்ராப்ளமே தியரிட்டிக்கலாக அது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் டெக்னிக்கலி அது நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஜாஸ்தி, கேஒய்சி ப்ரொசீஜர்ஸ் ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் நான் உள்ளே போகக்கூடாதுன்னா இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் த அதர் ஃபார்ம்ஸ். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஓனர்ஷிப் நம்ம அந்த டேபிள் காலம்லேயே பார்த்தோம். சைஸ் அண்ட் ரிஸ்க் appetite ஆஃப் த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸோட சைஸ் என்னது? ரொம்ப சின்ன பிஸ்னஸ், நான் அது கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ண போது தான் உங்களுக்கு என்னவும் தேவை, அதோட சைஸும் பெருசாக வேணும். சிமிலர்லி அந்த கம்பெனி ஃபார்மில் போகிறது பெட்டர். சைஸ் கம்மினா யூ கேன் கோ ஃபார் திஸ் இட் செல்ஃப். அதே மாதிரி ரிஸ்க் appetite. எவ்வளோ ரிஸ்க் என்னால் தாங்க முடியும்? ஸோ எவ்வளோ ரிஸ்க் என்னால் தாங்க முடியும்னா அப்போ எவ்வளோ கேபிட்டல் நான் கொடுக்க முடியும்? என்னோட கேபிட்டலை பொறுத்து தானப்பா ரிஸ்க் எவ்வளோ நான் எடுக்க போகிறேங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஃபைன். ஸோ நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் நான் வீடு வாங்கணும், காரணம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அவ்வளோதானே வாங்க முடியும். சிமிலர்லி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னா என்னோட கேபிட்டல் மினிமம் இவ்வளோ இருக்கணும். ஸோ கேபிட்டல் பேஸ் பண்ணி தான் அந்த ரிஸ்க் appetite இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? நீங்கள் பேங்க்கில் போய் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி இல்லை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் சரி, வாட் ஆர் த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் யூ ஷுட் ஹேவ் ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன்? ஃபர்ஸ்ட் பேன் இருக்கணும். கரெக்டாக? எத்தனை பேர்கிட்ட பேன் கார்டு இருக்குது? ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்குது. எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது உங்கள் பேன் கார்டில்? என்னம்மா? நோ 10 கரெக்டாக? என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? MBSSஆ? FBSSன்னு வருமா? ஸ்டார்டிங் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும்? கையிலே பேன் வச்சுருக்கீங்களா? எடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். சரியா? உங்களோட இண்டிவிஜுவல் பேன். அது 4th லெட்டர் பியான்னு பாருங்கள். உங்களுக்கும் பீன் இருக்கா? உங்கள் பேர் என்ன? 5th லெட்டரும் பீன் இருக்கா? உங்கள் பேர் என்ன? 5th லெட்டர் என்னது? E. ஸோ ஃபர்ஸ்ட் 3 letters வந்து ரேண்டம் ஆல்ஃபபெட்டிக்ஸ். 4th லெட்டர் இண்டிவிஜுவலாக இருந்தால் பர்சன் பீன் மென்ஷன் பண்ணும். இது எப்படி ஏதோ இந்த ஜாதக கார்டு பண்ணி நீங்கள் எப்படி அப்படி அந்த மாதிரி தான் அது. ஸோ 4th லெட்டர் எப்பயுமே எப்படி இருக்கும், நீங்கள் என்ன ஃபார்ம் ஆஃப் லீகல் என்டிட்டியில் இருக்கீங்க. இண்டிவிஜுவலாக இருந்தால் பீன் இருக்கும், கம்பெனியாக இருந்தால் சீன் இருக்கும்.
சரிங்களா? ட்ரஸ்டாக இருந்தால் டீன் இருக்கும். ஸோ 4th லெட்டர் அதை டிஸ்கிரைப் பண்ணுது. 5th லெட்டர் இஸ் யுவர் சர்ட் நேம். ஸோ பேனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நேம் எப்பயுமே நம்ம பேரண்ட்ஸோட அப்பாவோட நேம் தான் இருக்கும். சர்நேம் வில் பி ஆர் நேம். ஸோ சர்நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் 5th லெட்டர். அடுத்து 4 நம்பர்ஸ் இருக்கா, அது ரேண்டம் நம்பர்ஸ். லாஸ்ட்டாக ஒரு டிஜிட் இருக்கா, அது சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி செக்காக அதுவும் ரேண்டமாக தான் இருக்கும். ஸோ 10 டிஜிட்ஸ் இருக்கும் பேனில். ஃபைன். ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 15 டிஜிட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் இஸ் யோர் ஸ்டேட் கோட். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட கோட் தான் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ். தமிழ்நாடோட கோட் என்னன்னு தெரியுமா? 33. ஸோ நீங்கள் இப்போ வெளியில் போவீங்க இல்லையா, போய் ஒரு சில ஷாப்ஸ்லாம் ஜிஎஸ்டி நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க கடையிலே. எல்லாமே பாருங்கள் 33 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். வை? பிகாஸ் தமிழ்நாடோட ஸ்டேட் கோட் இஸ் 33. அதுக்கப்புறம் 10 டிஜிட்ஸ் இருக்கும். அந்த 10 டிஜிட்ஸ் என்னது? உங்களோட பேன் நம்பர். அந்த ஜிஎஸ்டி இண்டிவிஜுவல் ப்ரொப்ரேட்டர் வந்து வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் ப்ரொப்ரேட்டரோட பேன் நம்பர் இருக்கும். அந்த ஜிஎஸ்டி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பேஸ் பண்ண ஜிஎஸ்டினா பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு தனியாக பேன் கார்டு எடுக்கணும். ஃபைன். ஸோ எப்படி நம்ம செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு ஒவ்வொரு ஃபார்மேட்ஸ் பார்த்தோமோ சிமிலர்லி உங்களோட பேன் கார்டு மாதிரி பேன் நம்பர் இன்னொருத்தவங்களுக்கு அசைன் ஆகாது. கரெக்டாக? யூ வில் ஹாவ் யுவர் ஓன் செப்பரேட் பேன் நம்பர். அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப் firm, if they are registered, they have to go for a separate PAN. If you are a company, you should have a separate PAN. Clear? So, அந்த PAN number தான் அந்த GSTல இருக்கணும். சரியா? எத்தனை digits முடிஞ்சிருக்கு? 2 plus 10, 12 முடிஞ்சிருச்சு. 13th இருக்கு இல்லையா? 13th என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா GST பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது என்னது? If it is not required, you have to cancel. Cancel பண்ணதுக்கப்புறம் if it is required, you will get again. So அங்கே 1, 2, 3 சீரியல் நம்பர் இருக்கும். வெறும் 1 மட்டும் இருக்குன்னா that is the first registration. அந்த 2ங்கிற நம்பர் இருந்தால் என்ன அர்த்தம்? அவன் ஆல்ரெடி ஒன்று எடுத்து கேன்சல் பண்ணி செகண்டாக வச்சுருக்கான்னு அர்த்தம். 3 இருந்ததுன்னா அப்போ செகண்டாகவும் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணி 3rd வச்சுருக்கான். 13 டிஜிட்ஸ் ஓவரா. 14th டிஜிட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக Z தான் இருக்கும். That is default alphabet in any GST numbers. So 14th will be Z. Last one will be their own random number from அவங்க செக்யூரிட்டி செக்காக வச்சுருக்காங்க. This is your GST format. So PAN GST ஏதோ ரேண்டமில் இருக்குன்னுலாம் கிடையாது. They have their own formats. ஸோ உங்களுக்கு PAN இருக்கணும், GST நம்பர் இருக்கணும். அதே மாதிரி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், MSME ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஃப் யோர் பிஸ்னஸ் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில லோன்ஸ்லாம் எங்களுக்கு சேங்ஷன்லாம் எங்களுக்கு கிடைக்கணும், அந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அந்த MSME ரெஜிஸ்ட்ரேஷன், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா that will be provided. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனாக if you want you can go for it. அது இல்லாமல் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா you should have utility bills. EB பில் என்ன, ரெண்ட் என்ன, ஓன் பிளேஸில் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்களா, ஓன் பிளேஸ்னால் உங்கள் டீட் சப்மிட் பண்ணணும். ஓன் பிளேஸ் கிடையாது, நான் ரெண்டல் இது பண்ணுறேன்னா ரெண்டலோட அக்ரிமெண்ட்டை சென்ட் பண்ணி ஆகணும். ஸோ எந்த மாதிரியான பிளேஸில் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ், டெலிஃபோன் பில், வாட்டர் லைன் எல்லாமே, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் உங்கள் ஆதார் கார்டு அந்த மாதிரி, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். அண்ட் கிரெடிட் ஸ்கோர், சிபில் ஸ்கோர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஸ்கோர் என்னப்பா? சிபில் ஸ்கோர் நிறையா இருந்தால் லோன் கொடுப்பாங்க. எவ்வளோக்கு மேலே இருந்தால் கொடுப்பாங்க? மோர் தென் 700 இருக்குன்னா யுவர் ஸ்கோர் இஸ் குட்னு அர்த்தம். 300 to 900குள்ளே இட் வில் வேரி. இஃப் இட் இஸ் பியாண்ட் 700 யுவர் ஸ்கோர் இஸ் குட்னு அர்த்தம். பிலோ 700னா அவன் லோன் கொடுக்கறது கம்மியாகும், இல்லை கொடுக்க மாட்டான். வை தி சிபில் ஸ்கோர் இஸ் கால்குலேட்டட்? அது என்னென்ன செக் பண்ணுது? உங்கள் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணணும், உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும், இதுக்கு முன்னாடி லோன் எடுத்து ஏதாவது டிஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். டிஃபால்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் திருப்பி தர மாட்டாங்க. எப்படி அவன் ஈஸியாக சொல்கிறான்? சிபில் ஸ்கோர் வச்சு தான் சொல்லுவான். ஃபைன். பேன் ஆதார் லிங்க் பண்ணி எல்லாத்துலேயும் பேன் நம்பர் கொடுத்தோமா, அது எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வந்து பேங்க் கரண்ட்டை கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். நான் சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் அ ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தென் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டோட சப்மிட் பண்ணணும். ஃபைன். பார்ட்னர்ஷிப் டீடில் யார் யார் இருக்கா, அவங்க எல்லாத்தோட இண்டிவிஜுவல் பேன் நம்பர்ஸ், உங்கள் ஃபர்மோட பேன் நம்பர், இஃப் யூ ஆர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். இஃப் யூ ஆர் LLP டெசிக்னேட்டட் பார்ட்னர்னு ஒருத்தரை கொடுத்துருப்பீங்க இல்லையா, யார் உங்களோட டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படிங்கிறதையும் you have to submit. ஓகே. லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் பார்ட்னர்ஷிப் மேண்டேட்டரி.
ஸோ பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேசினேன், லைக் எல்லாருமே எல்லா ஒர்க்கும் பண்ண மாட்டோம். ஒரு சிலர் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் நிறைய பண்ணுவாங்க, இன்னொருத்தர் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இவங்க எப்படி ஒர்க் நிறையா பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற எல்லா பார்ட்னர்ஸும் சேர்த்து அவங்களுக்கு அந்த ஆத்தரைசேஷன் நம்ம கொடுக்கணும். அது எல்லாமே இந்த டீலில் ப்ராப்பராக டிஃபைனாக இருக்கணும் ப்ராப்பராக, சரியா? அப்போ தான் தே கேன் டேக் தட் ஒர்க். ஸோ அந்த லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் இஸ் ஆல்சோ மேண்டட்டரி இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட் கம்பெனி சர்டிஃபிகேஷன் ஆஃப் இன்கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ முடியும் அப்படின்னா ஐஎன்சி ஃபார்ம்னு சொல்லுவாங்க. கம்பெனிஸில் அந்த ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் அது அப்ரூவ் ஆகி சேங்ஷன் ஆகி வந்துச்சுன்னா ஒரு கம்பெனிஸ் ஃபார்ம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஆர் MOA அண்ட் AOA. பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் டீட்னு பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன இருக்கும், பார்ட்னர்ஷிப் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். பட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்ம்ஸ் தான், ஒன்று MOA இன்னொன்று AOA. சிம்பிளாக சொல்கிறேன், AOAங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு உள்ளே நடக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், யார் இந்த டைரக்டராக இருக்கலாம். ஸோ நம்ம ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணிப்போம் இல்லையா, அது AOAயில் நடக்கும். MOA இஸ் டன் பிட்வீன் தி கம்பெனி அண்ட் அவுட்சைடர்ஸ். கம்பெனிக்கு எவ்வளோ கேபிட்டல் இருக்கலாம், இந்த கம்பெனி பற்றி என்னென்ன அவுட் சைட் பீப்புள் வந்து பெர்ஸ்பெக்டிவ் எதிர்பார்ப்பாங்க, 7 கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ்லாம் கொண்டது தான் MOA. ஸோ MOA மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவுட் சைட் பீப்புள் ஃப்ரம் த கம்பெனி, அவங்க சப்ளை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் அந்த கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ, சப்ளையர், கஸ்டமர், இல்லை அந்த இன்வெஸ்டர்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம், எம்ப்ளாயீஸ் எல்லாமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ஸோ அவங்களாம் செக் பண்ணுறது MOA. அப்போ கம்பெனிக்குள்ளே எல்லாம் ப்ராப்பராக நடந்துட்டு இருக்கான்னு பார்க்குறது AOA, சரிங்களா? ஸோ கம்பெனிக்கு தனியாக பேன் இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மி, கரெக்டாக? ஸோ தே வில் டேக் தேர் ஓன் டிசிஷன்ஸ். கம்பெனியில் யார் டிசைட் பண்ணுவா? ப்ரைவேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் இருக்கலாம்னு சொன்னோம். அப்போ ஹூ வில் டேக் டிசிஷன்? டேரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம மூவிலாம் பார்ப்போம்ல, போர்டு MDலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த போர்டு என்ன டிசிஷன் இருக்கிறாங்களோ தட் வில் பி த அல்டிமேட் டிசிஷன். லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஒரு கம்பெனியில் இத்தனை நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இருக்கணும்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இருப்பாங்க, ஒன்லி தே வில் டேக் த டிசிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஆஸ் ஐ செட், ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணிப்பாங்க யாரெல்லாம் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், அண்ட் அது எந்த ரொட்டேஷன் பேசிஸில் எடுத்துக்க போகிறோம், இது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸில் இருக்கும். ஓகேவா? KYC இஸ் மேண்டேட்டரி. வாட் இஸ் KYC? அந்த பர்டிகுலர் பர்சனோட டீட்டெயில்ஸ், அவங்களோட ஆதார், பேன், இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு தான் தே கேன் பி a member of that group. OPC இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். OPCலையும் பார்த்தீங்கன்னா MOA அண்ட் AOA இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் an extension of company only. நோ, OPCங்கிறது என்னது, கம்பெனியோட ஒரு எக்ஸ்டென்ஷன். அப்போ கம்பெனிக்கு பார்த்தா எல்லா ரூல்ஸுமே OPCக்கும் இருக்கும்ப்பா. ஓகே, அடிஷ்னலாகவே இருக்கும். பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் as I said, உதயம், GST, PAN. இது ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு. நீங்கள் ஃபுட் ரிலேட்டடாக எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரி. ஆமாம். ஓகே, அவன் டியூரேஷன் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த டியூரேஷனுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா ரெனியூ பண்ணால் போதும். அந்த டியூரேஷன் பீரியட் தாண்டிடுச்சுன்னா யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்லி. ஆமாம், அந்த டியூரேஷனுக்குள்ளே பண்ணிட்டால் தேவையில்லை. அது தாண்டிடுச்சுன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்லி. ஓகே.